ஒரு காலத்துல பாகிஸ்தான் அப்புறம் சீனா கிட்டலாம் வந்துட்டு அணு ஆயுதம் இருந்திருக்கு, இந்தியா கிட்ட இல்ல. அப்படி அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எல்லாத்தையுமே இந்தியா கையை கட்டி பாய பொத்தி கேட்கிற ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. இதை மாத்தணும்னு முடிவு பண்ண வாஜ்பாய் அரசாங்கமா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், அமெரிக்காவுடைய கண்கள்ல வந்துட்டு மண்ணை தூவிட்டு இந்தியாவை அணுசக்தி கொண்ட ஒரு நாடா வந்து மாத்திருக்காங்க. அதை எப்படி மாத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக மொத்தத்துல 1974 வந்துட்டு பொக்ரேன் ஒரு அணு ஆயுத சோதனை நடத்திருக்காங்க. நம்ம அதை பார்க்காம 1998 நடத்தின அந்த அணு ஆயுத சோதனை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன் 1998 நடத்தின அந்த அணு ஆயுத சோதனை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல தான் அப்துல் கலாம் ஐயா அமெரிக்காவுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு அணு ஆயுத சோதனை நடத்தினாரு. அது ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒரு ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டோரின்னு சொல்றதை விட சாதனைன்னு சொல்லலாம். அதுதான் வந்துட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு பேரா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ இன்சிடென்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மை டியர் ருத்ரன் ஸ்குவாட். ஆயிரத்தி 1998 மார்ச் 20 வந்துட்டு நம்ம இந்திய வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு தீர்மானம் வந்து எடுக்கப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அண்டைய நாடுகள் கிட்ட எல்லாமே அணு ஆயுதங்கள் இருக்கு, நம்ம கிட்ட அணு ஆயுதங்கள் இல்லை, நம்ம எப்படியாச்சும் அணு ஆயுத சோதனை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுது. அந்த டைம்ல இந்தியாவுடைய ஆராய்ச்சி நிறுவனத்தோடைய டைரக்டரா இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்களுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நடக்குது. அந்த ரொம்ப நேரம் நடக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல மெயின் டாபிக்கா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அணு ஆயுத சோதனை தான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அண்டைய நாடுகள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே அணு ஆயுதங்கள் இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட இருக்கு, சீனா கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. அதனால அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதை நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இதை எப்படியாச்சும் முடிவுக்கு கொண்டு வரணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கேட்டுக்கிறாங்க. அப்போ அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அணு ஆயுத சோதனை நடத்துற எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு, நான் அணு ஆயுத சோதனை நடத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்றாரு. இதை கேட்ட வாஜ்பாய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அப்துல் கலாம் ஐயாவுக்கு அந்த ஒரு பர்மிஷனையும் கொடுத்துறாரு. இந்த அணு ஆயுத சோதனை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்க பொக்ரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது. 1998 நடக்கிற அந்த ஒரு அணு ஆயுத சோதனை இந்தியாவுடைய இரண்டாவது அணு ஆயுத சோதனை. முதல் சோதனை வந்துட்டு 1974 வந்து நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா நடக்கிற இந்த அணு ஆயுத சோதனை கிட்டத்தட்ட 5 அணு ஆயுதங்களை வெடிக்க வச்சு பார்த்திருக்காங்க. அப்படி வாஜ்பாய் அவர்கள் எதையுமே யோசிக்காம அந்த பர்மிஷனை கொடுத்துறாரு. இதோடைய பின்விளைவுகள்லாம் என்ன தெரியுமா? அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் நம்ம மேல வந்து பொருளாதார தடை விதிப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. அதை எல்லாமே கொஞ்சம் கூட வாஜ்பாய் அவர்கள் யோசிக்கவே கிடையாது. 1974 அந்த அணு ஆயுத சோதனை நடத்தினாலே வந்துட்டு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியா மேல நிறைய பொருளாதார தடைகள் வந்து விதிச்சிருந்தாங்க. அணு ஆயுதத்தோடைய பிறப்பிடமா நம்ம தான் அப்படின்ட்டு அமெரிக்கா நினைச்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்துட்டு நாங்க அமைதியை விரும்புறீங்க அப்படின்னு வந்துட்டு நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கப்பதான் 1974 நம்ம முதல்ல அணு ஆயுத சோதனை நடத்தணும். அதை பார்த்து எல்லா நாடுகளும் திகைச்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது டைமா இந்த அணு ஆயுத சோதனை நடத்தினாங்க. இது வந்துட்டு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அமெரிக்கா பொருளாதார தடைகள் இந்த மாதிரி நிறைய தடைகள் வந்து போட்டு இருந்தாலும், அமெரிக்காவுடைய சேட்டலைட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு கண்காணிச்சுட்டே இருந்தாலும், அந்த சேட்டலைட்டோடைய கண்ணுல எல்லாத்தையும் மண்ணை தூவிட்டு நம்ம இந்தியா வந்துட்டு அணு ஆயுத சோதனை வந்து நடந்துச்சு. இந்தியா வந்துட்டு இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற அந்த ஒரு ப்ராசஸை முழுக்க நைட்லேயே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய சேட்டலைட் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற அந்த ஒரு டைமை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அந்த இடத்த விட்டு தள்ளி போன அந்த ஒரு டைமை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு டைமில் மட்டும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்துல் கலாம் ஐயாவாக இருக்கட்டும், அங்கே வேலை செய்கிற ஆளுங்களாக இருக்கட்டும், ராணுவ உடை போட்டுக்கிட்டு தான் அந்த இடத்துல போய் வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற அந்த ஒரு ப்ராசஸில் அதிகமான பேர் வேலை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப சின்ன ஒரு டீமை வச்சுதான் அந்த அணு ஆயுதத்தையே வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க. இதை எல்லாம் தாண்டி அமெரிக்காவுடைய உளவுத்துறை கண்ணுல எல்லாத்துலயும் வந்து அவங்க மண்ணை தூவி இருக்காங்க. மண்ணை தூவிட்டு தான் இந்த வேலையை முடிச்சுக்கிறாங்க.
இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இந்தியா மேலே அந்த டைமில் அதிகமாகவே இருந்துச்சு. அவங்களுடைய உளவுத்துறை வந்துட்டு இந்தியாவில் வந்து உளவு பார்த்துட்டு இருந்தாங்க, சிஐஏன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாத்தோட கண்ணனையும் மண்ணை தூவிட்டு இது எல்லாத்தையுமே தாண்டி 1998 மே 11 இந்தியா வெற்றிகரமாக 3 அணுகுண்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அணுகுண்டு வெடிச்ச எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அண்டை நாடுகள் எல்லாமே அவங்க எல்லாருமே இந்தியா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஏதாச்சும் நிலநடுக்கம் வந்துருச்சா, என்னாச்சு ஏதாச்சுன்னு இந்தியா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அடுத்த நாள் காலையில வாஜ்பாய் சொல்றாரு, எங்க நாட்டுல நிலநடுக்கலாம் வர கிடையாது, நாங்க வந்துட்டு அணு ஆயுதத்தை சோதனை பண்ணி பார்த்துங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நம்மளோட அண்டைய நாடுகளா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், அசந்து போயிருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவா இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், நம்ம மேல நிறைய பொருளாதார தடைகளை வந்து போட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு நிறைய நெருக்கடிகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவுக்கு மேலே இவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் அதை எல்லாமே சுத்தமாக கண்டுக்காத மறுபடியும் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 மிச்ச 2 அணுகுண்டையும் வெடிச்சு சோதனை பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவை வந்துட்டு பாதுகாப்புத்துறை வல்லரசு நாடாக வந்துட்டு அவங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஜ்பாய் அவர்கள். அடித்தளம் போட்டது யாரோ இந்திரா காந்தி அவங்க, ஆனால் இந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தினது வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள். ஏன்னா அந்த ஒரு டைமில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைமில் இந்தியாலாம் ஒரு நாடே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைமில் கிட்டத்தட்ட 45 கிலோ டன் அளவுள்ள வெடிமருந்தை அவங்க வெடிச்சு சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படின்னா உலக நாடுகள் எல்லாமே வாயை பொழந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா மேலே அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவை எப்படி எல்லாம் கண்காணிச்சாங்க அப்படின்னு கேட்டாலே ஒரு மாதிரி புல்லரிச்சு போகுது. எந்த அளவுக்கு நம்ம இதில் உளவு பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த டைமில் யூஸ் பண்ண அந்த ஃபோனை எல்லாமே வந்து ஒட்டு கேட்டிருக்காங்க. அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய சீக்ரெட் வேர்ட், அந்த கோட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்காங்க. லைக் இப்போ தாஜ்மஹால், கும்பகர்ணா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மைலிங் புத்தா, இந்த மாதிரி நிறைய கோட் வேர்ட்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் 1974 நடத்தின அந்த அணு ஆயுத சோதனை சக்சஸ் ஆனதுக்கு ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு வந்துட்டு பேர் வச்சாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா புத்த பூர்ணிமாலாம் நடந்துடுச்சு. அதனாலேயே வந்துட்டு ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த சோதனை வந்துட்டு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்கிருந்து மேல வந்துட்டு நியூஸ் தெரிவிக்கப்படுது. அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தர் சிரிச்சிட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லி அந்த தகவலை வந்து பரிமாறிக்கிறாங்க. புத்தர் சிரிச்சிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அணு ஆயுத சோதனை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 1998 அந்த சோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க வந்துட்டு புத்தர் மறுபடியும் சிரிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த ஒரு கோடு வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற அந்த ஒரு ப்ராசஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வேலை செஞ்சாங்க அப்படின்னு நான் சொன்னல. அந்த குரூப் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து ராஜஸ்தானுக்கு அந்த அணுகுண்டு வந்துட்டு லாரி மூலியமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த லாரியை ஓட்டினவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உளவுத்துறை அதிகாரி தான் அந்த ஒரு வாகனத்தையே ஓட்டிட்டு போய் சேர்த்திருக்காரு. வெற்றிகரமாக ஓட்டிட்டு போய் சேர்த்திருக்காரு. 1998 அந்த அணு ஆயுத சோதனைக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் தான் அதை அழைச்சிருக்காங்க. இப்படி தான் இந்தியா அணுசக்தி கொண்ட ஒரு நாடாக வந்து உருவாருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க அப்துல் கலாம் ஐயா, வாஜ்பாய் அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், இவங்க தான் வந்துட்டு முக்கியமான காரணங்களாக இருந்திருக்காங்க. நம்ம இந்த வீடியோவுடைய எண்டில் இருக்கோம். நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த ருத்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி ருத்ரன் ஸ்கோரில் சேர்ந்துக்காங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் என்னால் உங்ககிட்ட ஈஸியாக கொண்டு வந்து சேர்த்த முடியும். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ருத்ரன் ஸ்குவாட்.